சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸில் சுற்று ஒன்றிலிருந்து ஆ, ஒரு அற்புதமான ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் எரிகேசிக்கும் லேங் ஒவண்டர் அப்படிங்கிற பிளேயருக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி முழு விவரங்களை வந்து நான் வந்து கடைசியில் ஆஸ் யூஷுவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ப்ளஸ் இதில் எடுத்த ஆக்சுவலாக நான் வந்து நேற்று விசிட் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் என்னால் எடுக்க முடிஞ்சது. அதையும் நான் வந்து எண்ட் ஆஃப் த அனலைசிஸ் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது நீங்கள் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து குயிக் அப்டேட் போட்டிருந்தேன். நீங்கள் அதையும் செக் பண்ணதுனா பண்ணலாம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேமில் அர்ஜுன் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அண்ட் லியாங் அவந்தர் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அர்ஜுன் வந்து கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் E4 கேம் வந்து நம்ம சூப்பர் கிராண்ட் மாஸ்டர் லெவலில் வந்து பார்க்குறோம். ஸோ ரீசெண்டாக எல்லாமே D4 தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ E5, நைட் F3, நைட் C6 ரொம்ப சூப்பரான ஒரு ஓப்பனிங். பிஷப் C4 த இட்டாலியன். ஸோ ஜியோகோ பியானோசிமோ ஆர் ஜியோகோ பியானோ வந்து விளையாடுறாங்க. C3, நைட் F6, D3 அண்ட் தென் D6 எல்லாமே ரொம்ப காமனான மூவ். ஸோ கேசல்ஸ் அண்ட் தென் பிஷப் டு B6 அண்ட் இது ரொம்ப காமன் கிடையாது. ஏன்னா இங்கே A6 ஆடிட்டு பிஷப் இங்கே வர்றதை தடுப்பாங்க. ஏன்னா சில வேலைகளில் நைட்டை வச்சு சேஸ் பண்ணும்போது ப்ளஸ் பிஷப்க்கு ஒரு ரீட்ரீட்டிங் ஸ்கொயர். ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது நீங்கள் தெரியல அப்படின்னா நம்ம இட்டாலியன் ஓப்பனிங் பிளேலிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிஷப் B6 அதுக்கப்புறம் ரூக் E1. ரூக் E1க்கு அப்புறம் ஒரு சின்ன டான்ஸ் நைட் G4. என்ன டான்ஸ் அப்படின்னா இப்போது இது மாதிரி நான் வந்து பிகினர் ஆடுறத பார்த்துருப்பேன். இன்ஃபேக்ட் நானே ஆடியிருக்கேன். அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுவேன். ஸோ ரூக் E2 வந்து விளையாடுனதுக்கப்புறம் தெர் இஸ் நோ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ கேன்சல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கிக்கு, அப்புறம் நைட்டு திரும்ப ஓட வேண்டியதான். ஸோ எதுக்காக வந்தார், எதுக்காக போனாருன்றது உண்மையாகவே கிளியரான ஐடியா கிடையாது. பட் பொசிஷன் இஸ் ஈக்வல். என்னன்னா அவரோட ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு ரூக்கை மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேனே, உன்னோட டயக்னல் வந்து இப்படி மாட்டிக்கிச்சு, உன்னோட குயின் டயக்னல் சரியில்லை, ஸோ ரூக் வந்து இங்கே இருக்கணும், இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் தான் இங்கே. ஸோ H6, ஸோ இங்கே பிஷப் வராமல் தடுக்கிறாரு. ஸோ நைட் BD2, நைட் E7, பான் டு D4 அண்ட் இந்த பொசிஷனில் நம்ம அஸ் பர் த பிளான் நைட் F1 போனோம் அப்படின்னா உங்களுக்கு சின்ன ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நைட் G6 ரொம்ப அல்ல பிஷப் E6 இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் வந்து பிளாக்கு வந்து ரொம்ப ஈக்குவாலிட்டியை வந்து நெருங்கக்கூடிய ஒரு மூவாக பார்க்கப்படுது. பட் கேமில் வந்து D4 D4 ஆனவுடனே திரும்ப என்ன நினச்சாலும் தெரியல, திரும்ப நைட் C6. இந்த அவெண்டர் வந்து நைட்டை வச்சு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு டைம் வந்தார், இங்கே போனார், அப்போ இங்கே ஒரு டைம் வந்தார், திரும்ப இங்கே வந்தார். ஸோ திரும்ப திரும்ப 2 நைட்டை திரும்பன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ என்ன காரணன்றது தெரியல. A4 அண்ட் இதோட ப்ராப்ளம் என்னன்றது லேட்டராக நம்ம பார்ப்போம். A4 அண்ட் இந்த பொசிஷனில் ஒயிட்டோட குயின் டெம்பரரியாக D5ல வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த பொசிஷனில் D5 போட்டு க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மூவ் வந்து ரொம்ப ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். அப்படி பண்ணும்போது நீங்கள் பொசிஷ்னலாக வந்து உங்கள் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷ்னலாக வீக் பண்ணுறீங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது வீக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளாக்கு ஃபேவர் பண்ணுறீங்க. பிஷப்போட டயகனல் ஓப்பன் பண்ணி விட்டுறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் நைட் F1 பிஷப் E3 போகலாம். பட் அதை விட ரொம்ப முக்கியமான லைன் என்ன அப்படின்னா நைட் E7, நைட் F1, நைட் H7. நீங்கள் இந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை ட்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பான் F5. ஸோ பியூட்டிஃபுல்லான பொசிஷன் பிளாக்குக்கு. ஸோ அதனால் பொசிஷனை வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் க்ளோஸ் பண்ணாதீங்க, உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. ஸோ A4, A5, பிஷப் B5, E takes D4, நைட் C4, த்ரெட்னிங் த பிஷப். ஸோ D takes C3. நீங்கள் அந்த டபுள் பண்ண நான் வந்து ஏற்றுக்கிறேன், ப்ளஸ் D6லேயும் நான் வீக் பண்ண வச்சுக்கிறேன், என்னால் சமாளிக்க முடியும், எனக்கு வர வரைக்கும் வரட்டும்னு சொல்லி அவர் எக்ஸ்ட்ரா பணம் வெட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கார். சரின்னு சொல்லி அவர் நைட் இன்ட்டு B6 அடிக்கிறாரு. சரி, இங்கே C takes B2 விளையாட முடியுமா? பிஷப் டெக்ஸ் B2. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆடும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூக் A3 நல்ல ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். பிஷப் பேர் இருக்குது, சென்டர் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவும் டாக்டிக்கலாகவும் ஒயிட்னால ஈஸியாக கேமை வின் பண்ண முடியும். ஸோ C to B6, B takes C3. ஸோ என்னென்னா நமக்கு மட்டும் பிளாக்குக்கு மட்டும் வீக்னஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒயிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐசோலேட் ஆகிருக்கு. இப்போதைக்கு இது டெம்பரரி ஐசோலேஷன், பட் இது பர்மனெண்ட்டு. எப்படி டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரூக் E8, குயின் C2. ஸோ இங்கே வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ பிஷப் D7, பிஷப் F4. உடனே அந்த வீக் பண்ண டார்கெட் பண்ணுறாரு.
ஸோ நைட் E5 போட்டு அதை பிளாக் பண்ணிடுறாரு, அதை அக்சஸ் பண்ண முடியாமல். ஸோ நைட் டு D4 போட்டு இங்கே அட்டாக் பண்ணி, ஏன்னா இப்போ நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா நைட் B5 ஒரு பர்மனெண்ட்டான ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு போஸ்ட்டில் வந்து உட்காந்துட்டு D6 ப்ரெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை, நிறைய பேரால் ஈஸியாக கன்வெர்ட்டே பண்ண முடியும். ஸோ நைட் C6 திரும்ப ட்ராப் பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் கம்ப்யூட்டர் வந்து ஒரு மூவ் சொல்லுது, என்ன அப்படின்னா D5 ஆடிடு அப்படின்றது தான். இதுதான் சான்ஸு உன்னோட வீக் பானை வந்து லிக்விடேட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இப்போ நம்ம E-Tex D5 அடித்தோம் அப்படின்னா தென் நைட் டு G6 இன் பிட்வீன் மூவ் ஹேடிங் த பிஷப். பிஷப் G3 வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், நைட் இன்ட்டு D5 அடிக்க முடியும். ஆனால் இந்த லைனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும் பிளாக், ஏன்னா உங்களுக்கு சேம் லைனில் 3 பீஸ் இருக்குது. ஸோ உடனே நம்ம எக்ஸ்ரே பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம பண்ண முடியும். சாரி, ரூக் D1, குயின் C8 அண்ட் தென் டேக்ஸ், குயினை வந்து திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி D5 வர வச்சுட்டு இந்த பின்னில் போட்டு விட்றோம். ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த லைன்ஸில். பட் கேமில் என்ன ஆகுது அப்படின்னா நைட் C6 போயிடுறாரு, அவர் பிஷப் F1 போயிடுறாரு. இந்த இடத்துல பிஷப் இன்ட்டு D6 நம்ம வந்து விளையாட முடியாது, ஏன்னா நைட் இன்ட்டு D4 வந்து குயின் மேலே அட்டாக் வருது, அதான் ப்ராப்ளம். ஸோ அதனால் பிஷப் F1, ஸோ பான் டு D5. ஸோ பான் டு D5 வந்து கரெக்டாக அந்த ஒரு பான் அந்த லிக்விடேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, நம்ம முன்னாடி பார்த்த அதே மூவ் வந்து இவருக்கெல்லாம் விளையாட முடியுது. ஸோ E5. ஸோ என்னன்னா இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது, ஏன்னா நைட் இன்ட் D4க்கு அப்புறம் உங்களோட பிஷப் தான் திரும்ப ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ E5 கிக்கிங் த நைட். நைட் E4 சென்ட்ரலைஸ் பண்ணிடுறாரு இந்த நைட் பானோட சப்போர்ட்டில். ஸோ நைட் B5 போயிட்டு இங்கே உள்ளே போக பார்க்குறாரு. ப்ளஸ் இந்த சாஃப்ட் ஸ்பாட்ஸ்லாம் வந்து ஒரு சின்ன அட்டாக் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ பிஷப் F5. ஸோ டிஸ்கவரி செட்டப் பண்ணுறாரு. டிஸ்கவரியா அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு F3 போடுறாரு, ஏன்னா பிஷப் அன்டிஃபெண்டாக இருக்குது. அண்ட் இங்கே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம 24வது மூவ் பார்த்துட்ருக்கோம். அண்ட் டைம் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேமில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அர்ஜுனுக்கு வந்து 1.25 மணி நேரம் இருக்குது, ஓகேங்களா. இது எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் இன்க்ரிமெண்டெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸில் ஆடி இருக்காரு. அண்ட் அவண்டர் லேங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட எடுத்திருக்காரு. ஏன்னா அதில் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் 50 இருக்குது. ஸோ 10 அந்த மாதிரி 40 ஒரு 45 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் கிட்ட எடுத்துருக்காரு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ கிளாசிக்கல் கேமில் நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நைட் G3. ஸோ இங்கே தான் இவராகவே கேம் வந்து காம்ப்ளிகேட் பண்ணுறாரு. என்னென்னா குயின் டு D2. இப்போ இந்த பொசிஷனில் நைட் டெக்ஸ் F1 வந்து நீங்கள் விளையாடி ஆகணும். தட் இஸ் த ஒன்லி மூவ். நீங்கள் அவசரப்பட்டு நைட்டை காப்பாற்றுறேன்னு சொல்லி ஓடினீங்க அப்படின்னு சொன்னால் தென் தேர் இஸ் திஸ் ப்ராப்ளம். என்னென்னா சிம்பிளாக இங்கே ஃபோர்க் இருக்குது, ஆனால் இங்கே பிஷப் அட்டாக்ல இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிஷப்பை ரீட்ரீட் பண்ணிப்போம். இப்போ ஃபோர்க் த்ரெட் வருது, சரி ஓகே நம்ம வந்து ஒரு பீஸை காப்பாற்றிட்டு போயிடலாம், பிஷப்பை மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா G4 வந்து ஃபோர்க் மட்டும் த்ரெட்டன் பண்ணல, நைட்டையும் ட்ராப் பண்ணிடுது. ஸோ லைட்டோட ரீட்ரீட்டிங் ஸ்கொயர் எதுவுமே இல்லை, அதனால் வேலைக்கு ஆகாது. நீங்கள் G6 போட்டிங்கன்னா G4 ஃபோர்க். ஸோ இங்கே தான் சொன்னேன் உங்களுக்கு பொசிஷன் வந்து காம்ப்ளிகேட் ஆக ஆரம்பிக்குது. நைட் டெக்ஸ் F1 ஃபோர்ஸ்டு. ஸோ கிங் டெக்ஸ் F1 அண்ட் தென் ரூக் E6. ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஏதோ அட்டாக் வந்து ஜெனரேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். என்னென்னா இப்போ ரூக் G6 வரப்போகுது, குயின் H4 வரப்போகுது. இது எப்படி வந்து அர்ஜுன் தடுக்கிறாருன்றதை பாருங்கள். ஸோ ரூக் D1 அது வரட்டும், வரும்போது பார்த்துக்கோன்ட்டு அவர் ரூக் D1 விளையாடுறாரு. ஸோ நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா சில மூவ்ஸ் விளையாடுறதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆள். அந்த மூவை கெஸ் பண்ணுற நேரம் வரப்போகுது, நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிளாக் வந்து என்ன பண்ணுறாரு, அவண்டர் வந்து குயின் H4 விளையாடுறாரு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட த்ரெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஆக்டிவான ஒரு குயினை கொண்டு வந்திருக்காரு. ரெண்டாவது இந்த பானுக்கு ப்ரெஷர் பில்டப் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது ட்ரிப்பிள் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் ரூக்கை G6 போட்டு இங்கே பிஷப் H6 H3 வந்து சாக்கடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான த்ரெட்ஸோட குயின் H4 வருது. அதே போல் குயின் நம்ம கிங் பக்கத்தில் வந்திருக்கு. நீங்களாக இருந்தால் என்ன மூவ் விளையாடுவீங்க? ஆனால் இங்கே நான் அர்ஜுனை வந்து அடிக்கடி ப்ரைஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான பொசிஷனை காம்ப்ளிகேட் பண்ணி ஆப்போனண்ட்டை டால் மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் அங்கே 2+2 4 கிடையாது 5ன்னு சொல்லி குழப்பி விட்டு வெளில வரும்போது இவர் தப்பிச்சு வந்துடுவார், அவர் அந்த காட்டுக்குள்ளேயே மாட்டி செத்து போயிடுவார். அந்த மாதிரி ஒரு மூவ் வந்து இங்கே விளையாட போகிறாரு. பான் டு G4. ஸோ இங்கே பான் டு G4 செம்ம மூவ். அது நான் வந்து ரிவ்யூ பண்ணும்போது ரொம்ப எதுக்காக இந்த மூவ் விளையாடணும், ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, சேஃபான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணுறாரு? காம்ப்ளிகேட் பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் கிங் பொசிஷனை வீக் பண்ணுறாரு. ஏன் வீக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேறு என்ன மூவ் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிங்கை G1க்கு கொண்டு வர்றது ப்ரொஃப்ளாக்டிக்காக. G5 வந்தாங்கன்னா பிஷப் E3 அண்ட் இந்த ஒரு பான் வந்து நமக்கு ட்ராப் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, நமக்கு ஆக்டிவிட்டி கிடைக்கும்.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் த கேமில் நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது கிங் G1 ஐடியா. ஸோ இது மாதிரி பிளாக் வந்து கம்ஃபர்டபுளாக விளையாடிடுவார். ஸோ எந்த பிரச்சனையும் வராது பிளாக்குக்கு. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி 2 பான் அப்பில் இருப்பார். அது ஒயிட் ஒர்க் பண்ணி தான் அந்த பான்ஸை ரெக்கவர் பண்ணணும். அப்போ இன்னொரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் D5 கன்சிடர் பண்ணால் இங்கே வந்து குயின் டெக்ஸ் F4 இருக்குது, ஆப்வியஸ்லி பிளண்டர். ஸோ அதனால் இந்த 2 மூவ் கன்சிடர் பண்ணால், பட் ஆனால் இது வந்து பிளண்டர், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட் கிங் G1 இஸ் த டாப் மூவ் ரெக்கமெண்டட் பை த என்ஜின். ஸோ இங்கே G4 ஆனதுக்கப்புறம் யாருங்க இந்த மாதிரி விளையாடுவாங்க? குயின் டெக்ஸ் H3 செக்கோட வருது. ஆனால் இங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராப் வந்து இங்கே அர்ஜுன் வந்து செட்டப் பண்ணுறாரு. குயின் டெக்ஸ் H3 செக்குக்கு அப்புறம் சிம்பிளாக கிங் F2 விளையாடுறாரு. சரி, வந்த வரைக்கும் லாபம், நம்ம ஏற்கனவே 2 பான் அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பிஷப்பை மட்டும் ரீட்ரீட் பண்ணீங்கன்னு சொன்னால் தென் ரூக் H1 வில் ட்ராப் யுவர் குயின். ஸோ இந்த ட்ராப் தான் அவர் அங்கே செட்டப் பண்ணுறாரு. சரி, இதுலேருந்து எப்படிங்க தப்பிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே மூவ் தான் இருக்குது. ஸோ வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் தம்ப்நெயில்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு மூவ் பிரில்லியன்ட் மூவ் அண்ட் another மூவ் பிளண்டர். ஸோ இந்த கேமில் என்ன நடந்தது அப்படின்னா பிஷப் டெக்ஸ் G4 வந்து பிரில்லியன்ட் மூவ், அதை விளையாடலை. எஃப் டெக்ஸ் G4, குயின் டெக்ஸ் G4. இந்த இம்பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் கிட்ட பிஷப் இருக்கும், அவர்கிட்ட 4 பான் இருக்கும் பிஷப்க்கு அகென்ஸ்டாக. ஸோ எக்ஸ்போஸ்டு கிங்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அன்கிளியர் பொசிஷன். கிளியராக சொல்ல முடியாது, பிளாக்குக்கு மேபி அப்பர் ஹேண்ட் கிடைக்கலாம். பட் ரொம்ப டிஃபிகல்ட் இந்த பொசிஷன் நம்ம வந்து அசஸ் பண்ணுறது. நீங்கள் ஈவன் ரூக் G1 விளையாடினா கூட இங்கே வந்து பிளாக்னால வந்து ஈஸியாக செக் கொடுத்துட்டு திரும்ப கன்சல்டேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த பீஸை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் நைட் C7 மாதிரி மூவ்ஸை கன்சிடர் பண்ணாலும் ரூக் F8 நீங்கள் இதை வெட்டினீங்க அப்படின்னா யூஆர் லூசிங் த கேம். ஏன்னா இங்கே பின் ரெடிமேடாக இருக்குது, உங்களால் ஃபர்தராக பிஷப்புக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஸோ நைட் இன்ட்டு D5 வேணால் விளையாட முடியும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பொசிஷன். பட் நான் சொன்ன மாதிரி அந்த இம்பேலன்ஸில் ஒர்க் பண்ணணும், அது பிஷப் இன்ட்டு G4 அடித்தா. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பிஷப் E4 விளையாடுறாரு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப பில்லியன் மூவ்மாக தான் தெரியும். ஏன்னா குயின் டெக்ஸ் F3, கிங் G1, குயின் டு H1 ஆக்சுவலாக செக்மேட் ஆகிடுவார் கொஞ்சம் நேரத்தில். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய த்ரெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. பட் என்னென்னா அர்ஜுன் வந்து ஃபியர்லெஸ்ஸாக அதை கேப்சர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவரும் திரும்ப ரீகேப்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் E4. இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது, நீ வேணால் ஜீப்பானை வெட்டிக்கின்றாரு. ஆனால் அவர் அதுக்கு பதில் வந்து ரூக்கை கொண்டு வராரு. ஸோ பிஷப் G3 போட்டு திரும்ப வெட்டுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் அதை வெட்டவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ பான் டு F5 அண்ட் இப்போ வந்து இந்த ஸ்மோக்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது, அவர்கிட்ட 2 பான் இருக்குது. இதை வச்சு இந்த கேம் வந்து ஃபர்தராக போக போகுது. அகெயின் டைம் வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல காம்ப்ளிகேட் பண்ணதுனால அர்ஜுன் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தார். இப்போது 12 minutes 50 seconds வந்துடுச்சு. ஆன் F5 குயின் டேக்ஸ் G டேக்ஸ் F5, குயின் டேக்ஸ் F5 செக்கு, குயின் F4 பிளாக் பண்ணுறாரு. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி விளையாடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டே இருக்காரு. ஸோ குயின் G4 வரவே வரமாட்டியா? வர மாட்டேன். குயின் F7 செக்கு. ஏன்னா குயின் டேக் அவர் சிம்பிளிஃபை பண்ண தான் பார்க்குறாரு. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது இதை புரிஞ்சுக்கிறது. ஸோ குயின் F7 செக், குயின் F3 பிளாக்கிங் த செக், குயின் E7 ஃபார்மிங் த பேட்டரி. ஸோ அலக்கைன் கன். ஸோ ரூக் DE1. ஸோ டிஃபென்ஸ் ஏறிட்டே போகுது. ஸோ இங்கே பின் பண்ணுறாரு, ரொம்ப சிம்பிளாக அன்பின் பண்ணிடுறாரு. ரூக் E8 அண்ட் தென் குயின் D5, ரூக் D8, குயின் C4 அண்ட் தென் கிங் H7. ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு 3 minutes கீழே வந்தாச்சு. ஸோ குயின் E4 செக்கு கொடுக்குறாரு. பின் அதுக்கப்புறம் கிங் G8, அதுக்கப்புறம் ரூக் F3. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டில் டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னலாக 30 minutes அந்த மாதிரியான டைம் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ அந்த இருக்கிற டைமில் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் நான் சொல்வேன். ஸோ குயின் C5 செக், கிங் G2 அண்ட் தென் ரூக் D8, நைட் டு D4, ரூக் டேக்ஸ் E5. அண்ட் இங்கே வந்து பிளண்டர் எங்கே நடக்குது அப்படின்னு நம்ம கிளியராக பார்த்தா இது வந்து பொறுமையாக அந்த அட்வான்டேஜ் ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. இந்த பான் ரொம்ப அதாவது இத்தனை பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே வச்சுருக்குது யாருன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு பான் தான். இந்த ஒரு பான்னால் பீஸ் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியல, பிளாக்கேட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ட் அப்படியே ஃப்ரீ பண்ண பார்த்தாலும் அர்ஜுனோட பீசஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பிச்சு. ஸோ குயின் C5 செக், கிங் G2, ரூக் D8. நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுறாரு ட்ரேடை. ஸோ பிஷப் இன்ட்டு E5. ஸோ ரூக்கை கொடுக்குற மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் குயினை வச்சு இது பண்ணுறாரு. ஸோ ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் கிங் F2, B இன்ட்டு C6, ரூக் E8 செக். அண்ட் எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது அவர்கிட்ட ஆக்சுவலாக 3 பான் இருக்குது, ஆனால் இவர்கிட்ட ரூக் இருக்குது. அந்த காரணத்தினால இந்த இம்பேலன்ஸ் வந்து நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ரொம்ப சிம்பிளான மூவ், கிங் H7, அதுக்கப்புறம் குயின் E4 செக், டேக்ஸ் அண்ட் 2 ரூக்குமே ஆக்டிவாக இருக்குது, கிங்குமே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த 3 பானும் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா ஃபீல் பண்ணாலும் அட்லீஸ்ட் இதுக்கு இந்த 2 பான் இல்லாம இருந்தா வேணா நம்ம சொல்லலாம். பிளாக்னால வந்து சமாளிக்க முடிய ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இது இந்த பொசிஷன்ல பண்றது ரொம்ப கஷ்டம். டபுள் ரூக்ஸும் வச்சு அவர் ஈஸியா கலெக்ட் பண்ணிடுவார் பான. ஸோ அதனால தான் வந்து அவெண்டர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ அர்ஜுன் எரிகேசி சுற்று 1லே வந்து பார்த்தீங்கன்னா, கேம வின் பண்ணதுனால அவர் லீடிங்கில இப்போ போயிட்டுருக்கிறார். இப்போ நம்ம குயிக்கா வந்து நம்ம ரிசல்ட்ஸ் பேஜை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ நம்ம சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 டோர்னமெண்ட்டா நடக்குது. ஸோ எப்போ இருந்து நடக்குது அப்படின்னா, நம்ம இங்கே டேட் ரொம்ப தப்பா இருக்கு. இது அப்போ இருந்தே தப்பா தான் இருக்கு. Chess.comல மாத்துவாங்கன்னு பார்த்தா மாத்தல. இப்போ 90+30ல நடக்குது. ரவுண்ட் ராபின் ஒவ்வொருத்தரோட ஆட போகிறாங்க. 2 பார்ட்டாக விளையாடுறாங்க. மாஸ்டர் செக்ஷன், சேலஞ்சர்ஸ் செக்ஷன் சொல்லிட்டு. இது எங்கே நடக்குது அப்படின்னா, ஹயாத் ரிஜின்ஸில் தேனாம்பேட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடந்தது இல்லையா, ஆனந்த் சாருக்கும் கால்சனுக்கும், அதே ஹோட்டல் தான் வந்து நடக்குது. ஸோ யாரெல்லாம் மாஸ்டர்ஸில் ஆடுறாங்க? அர்ஜுன் எரிகேசி, கார்த்திகேயன், முரளி கார்த்திகேயன், விதித் குஜராத்தி, அவெண்டர் லியாங், ரே ராப்சன், அனிஷ் கிரி, வின்சென்ட் கெய்மர், யார்டன் ஒன் ஃபாரஸ்ட், நிஹால் சரீன், பிரணவ் வெங்கடேஷ். ஸோ மாஸ்டர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 5 கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் விளையாடுறாங்க. மீதி ரிமைனிங் பிளேயர்ஸ் 5 பிளேயர்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ சேலஞ்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹர்ஷவர்தன், ஆரியன் சோப்ரா, பிரணேஷ், இனியன், ஹரிகா துரோணவலி. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க சேலஞ்சர் செக்ஷனில். அபிமன்யு பூரணிக், அடுத்து லியோன் மெண்டோக்கா, தீப்தியன் கோஷ், அதிபன் பாஸ்கரன், வைஷாலி ரமேஷ் பாபு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது சேலஞ்சர்ஸ் ஃபுல்லாகவே வந்து இண்டியன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. லியோன் அவருமே வந்து இண்டியன் தான் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து சேலஞ்சர் செக்ஷனுடைய பிளேயர்ஸ் லிஸ்ட்டு. ஸோ 3:00 ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி டே வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு பிரேக் விடுறதா இருந்தாங்க. இடையில டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருந்த அந்த நாளில் ஒரு சின்ன ஃபயர் இன்சிடென்ட் நடந்ததுனால அன்னைக்கான சுற்று வந்து கேன்சல் செஞ்சுட்டாங்க. அதனால் இடையில இருந்த ஒரு ஃப்ரீ டேவை வந்து இல்லாமல் பண்ணிவிட்டு அதை கண்டினியூஸாக வந்து விளையாடுறதா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, $1,18,503 வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் எல்லாமே நல்ல ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் என்ன பொறுத்தவரைக்கும். நல்ல ஒரு ஐ திங்க் லாஸ்ட் டைமோட இந்த டைமும் ப்ரைஸ் அமௌண்ட் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸில் நான் வந்து இங்கே சேலஞ்சஸ் செக்ஷன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். ஸோ தீப்தியான் கோஷ், லியான், லுக் மெண்டான்கா, பிரணேஷ் இவங்க 3 பேரும் விளையாடிருக்காங்க. வின் பண்ணியிருக்காங்க. பிரணேஷோட கேம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஷார்ட் மினியேச்சர். 27 மூவ்ஸ் தான் ஆடிருக்காரு. ஸோ கேரகான் டிஃபென்ஸை 27 மூவில் வந்து நொறுக்கிட்டாரு. அது என்னன்னு சொல்லி முடிஞ்சால் நம்ம பார்ப்போம். அடுத்த மாஸ்டர்ஸில் வின்சென்ட் கெய்மரும் அர்ஜுன் எரிகேசியும் வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து டை பிரேக்கில் அவர் மேலே இருக்காருன்னு நினைக்கிறேன். டை பிரேக் இப்போதைக்கு இல்லை, கேல்குலேஷன் இல்லை. ஸோ அவர் வந்து முன்னாடி போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கான சுற்று என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கேம்ஸ் நிறைய ட்ரா இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ரே ராப்சன், அனிஷ் கிரி, கார்த்திகேயன், முரளி, விதித் குஜராத்தி, யார்டன் ஒன் ஃபாரஸ்ட், பிரணவ் வெங்கடேஷ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கேமை ட்ரா பண்ணியிருக்காங்க. நிஹால் சரீனும் லியாங், அவெண்டர் மட்டும் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப லென்த்தான வீடியோ ப்ளஸ் சில ஃபோட்டோஸும் நான் ஆட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.